அளவில்லா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மதுரை கிளையின் சார்பாக ஈகை திருநாள் சமூக நல்லிணக்க சந்திப்பு நிகழ்வை காலதாமதமானாலும் நடத்தியே தீர்வது என்ற அடிப்படையில் பெருநாள் முடிந்து ஒரு மாதம் கழித்தும் கூட இந்த விழாவை நடத்தலாம், நல்ல ஒரு நிகழ்விற்காக எத்தகைய காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிகழ்வை நடத்தாமல் இருப்பதை விட காலதாமதத்திற்கு பிறகாவது நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களை நான் முதலில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வை திருமறை வசனங்களை ஓதி தொடங்கி வைத்திருக்கின்ற சகோதரி நஜ்மா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியதுடன் இந்த அருமையான நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மதுரை கிளையின் தலைவர் பஷீர் சாஹிப் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மகளிர் அணி பொறுப்பாளர் ஜரீனா யூசுப் அவர்களே, எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி இங்கே சென்றிருக்கின்ற மதுரை உயர்மறை மாவட்டத்துடைய பேராயர் மேதகு முனைவர் அந்தோனி பாப்புசாமி அவர்களே, அருமையான ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற மதுரை துணை மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரம்மகுமாரிகள் சங்கத்தினுடைய அருமை சகோதரி பி.கு. உமா அவர்களே, ஆற்றலுக்கான உரையை மிகச் சிறப்பான முறையிலே ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தினுடைய சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் இறைவன் புறத்திலிருந்து பேரன்பும் பேரமைதியும் கிடைக்கட்டும் என்ற முகமனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெயில் கொளுத்துகின்ற ஒரு கோடை, சற்றே இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று ஓடோடி திரிகின்ற ஒரு காலத்திலே மதுரை மாநகரை மாமழை இன்றைக்கு குளிர்வித்திருக்கின்றது. இந்த ஒரு அருமையான அரங்கிலே நாமெல்லாம் உளம் நய இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக பேசிய சுவாமிகள் அவர்கள் மிகச் சிறப்பான கருத்துக்களை மிக துணிந்து அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆன்மீக மடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருப்பதும் அவர்கள் சார்ந்த சமய பணிகளை ஆற்றி கொண்டிருப்பதும் என்ற வட்டத்திற்குள் நில்லாமல் அதையும் கடந்து சமூக நல்லிணக்க கூட்டங்களில், குறிப்பாக இஸ்லாமிய மேடைகளில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம், உங்களை ஆறத் தழுவுகின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே இதயங்களால் நாங்கள் உங்களை ஆறத் தழுவுகின்றோம். தொடர்ந்து நம்முடைய பயணங்கள் தொடர வேண்டும். புரட்சியாளர் என்று சொன்னார், உண்மையில் அவர்தான் புரட்சியாளர். ஒருவருக்கொருவர் வார்த்தை உபசரிப்புகளுக்காக இங்கே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. காரணம், ஒரு சுவாமிகள் நான் சொன்னது போல அந்த மடத்திலே திருவடிக்குடிலில் அமர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்காமல் ஒரு அரசை எதிர்த்து நின்று மதுவுக்கு எதிராக இன்றைக்கு பெரும் குரல் எழுப்புகிறார். மதுவை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். அதை வெறும் அறிக்கைகளை மாத்திரம் அவர் சொல்லவில்லை. பேருந்திலிருந்து ஒரு நடத்துனரை மாணவர்கள் போதையினால் அடித்து அவர்களை கீழே தள்ளிய போது கும்பகோணம் சம்பிக்கக்கூடிய அளவிலே பெரும் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று துணிந்து அறிவித்த ஒரு சுவாமி அவர்கள். மகாமகம் குளத்தை சுற்றி இருந்த டாஸ்மாக் கடைகளை நீங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் பெரும் போராட்டங்கள் வெடிக்கும், எனவே அந்த மதுக்கடைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி போராடி மதுக்கடைகளை அகற்றிய ஒரு பெருமை சுவாமிகள் அவர்களை சாரும். எனவேதான் அவர்கள் மிக முக்கியமான மது ஒழிப்பு என்ற ஆயுதத்தை அவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு முன்னேறி இருந்தாலும், தமிழ்நாடு அரசு பாராட்டு தகுந்த பல பணிகளை செய்து வந்தாலும், தமிழ்நாடு அரசுடன் நாம் முரண்படுகின்ற பல இடங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான இடம் இந்த மதுக்கடைகளை திறந்து வைக்கக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு முழுமுட்டாக தடை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கோரி வருகிறோம். ஏனென்று சொன்னால், முதல்வர் அவர்கள்
காவல் ஆய்வாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரும் கூட்டத்தை நடத்தும் போது சொன்னார்கள், தமிழ்நாடு போதையினுடைய கூடாரமாக மாறி வருகிறது, போதையில்லா தமிழகம்தான் நம்முடைய இலக்கு என்று சொன்னார்கள். போதையை ஒழிப்பதற்காக எந்த எல்லைக்கும் கழக அரசு செல்லும் என்பதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் மதுவை ஒழிக்காமல் போதையை நீங்கள் ஒழிக்க முடியாது. மதுவை அரசு வருமானத்தின் தாயாக பார்க்கிறது. மது தீமைகளினுடைய தாய். அனைத்து பெருந்துமைகளுக்கும் அடிப்படை இந்த மது. எனவே தமிழக அரசிற்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் இந்த மாநிலத்தை மது இல்லாத மாநிலமாக நீங்கள் மாற்றுங்கள், போதை இல்லாத ஒரு மாநிலமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சமய நல்லிணக்க மேடை. சமய நல்லிணக்க நிகழ்வுகளில் பல ஆண்டுகளாக நாங்கள் உரையாற்றி வருகிறோம். ஆனால் கவனமாக நாங்கள் அரசியலை தவிர்த்தே பேசி வருகிறோம். நான் இந்த மதுரை மண்ணிலே இதற்கு முன்பு நடந்த பல கூட்டங்களிலும் சமய நல்லிணக்கத்தை நான் சொல்லி வந்திருக்கின்றேன். இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஓரிரை கோட்பாடுகளை குறித்தும், தூதுத்துவ கோட்பாடுகளை குறித்தும், இறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையை குறித்தும் தான் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருந்தோம். இந்த ரமலான் திருநாள் முடிந்த பிறகு, ஈகை பெருநாளை நாங்கள் கொண்டாடி முடிந்த பிறகு தொடர்ந்தேற்றியாக நடந்து வருகின்ற ஈகை திருநாள் கூட்டங்களில் எல்லாம் நான் ஆன்மீகம் குறித்து தான் பேசி வந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த நாட்டினுடைய நிலைமை எதை நோக்கி செல்கிறது என்ற அந்த அச்சம் எங்களை போன்றவர்களை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த கூட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தி வருவதாகவே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய பிரதமர் நமக்குள்ளால் பிளவுகளை ஏற்படுத்துவதையே பெரும் பொழுதாக அவர்கள் துணிந்து பேசி வருகிறார்கள். அதையெல்லாம் நாம் கடந்து விட முடியாது. இது அரசியல் அல்ல. இது ஏதோ போகிற போக்கில் ஒரு மேடையிலே அல்லது ஒரு நான்காந்தர பேச்சாளர் திருமுறை கூட்டத்திலே பேசுகின்ற பேச்சு அல்ல. உலகம் உங்களை உற்று கவனிக்கிறது. பாரம்பரியமிக்க ஒரு நாட்டினுடைய இந்திய இறையாண்மையை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய, வேற்றுமையில் ஒற்றுமையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடிய, பல்வேறு மதங்களை, மொழிகளை, பல்வேறு இனக்குழுக்களை கொண்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு பொது மேடைகளிலே பேசுகிறார். அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஏதோ முஸ்லிம்களை அவமதிக்கக்கூடிய பேச்சுகள் அல்ல. இந்த இந்திய நாட்டினுடைய நாம் 75 ஆண்டுகளாக கட்டி காத்து வந்த அந்த பாரம்பரியமிக்க இறையாண்மையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய பேச்சு. அவர்கள் சொல்கின்றார்கள், மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக, தொப்புள் கொடி உறவினராக நாம் எல்லாம் பழகி இருக்கின்றோம். எந்த முஸ்லிமும் ஒரு இந்து சகோதரரை வெறுப்புடன் பார்த்ததில்லை. ஆனால் அண்மை கால இந்த 10 ஆண்டு கால இந்தியாவை இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற அந்த பிளவுகளுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்கின்றார், அதிக பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், ஊடுருவல்காரர்கள், பாகிஸ்தானை இணைத்து பேசுகிறார். நாளுக்கு நாள் அவருடைய பேச்சுகள் எல்லாம் முஸ்லிம்களை மிக மோசமாக கொச்சைப்படுத்துவதாக கருதி 2 சமூகங்களுக்குடைய பெரும் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக அவர் முனைகின்றார். ஆனால் பிரதமர் அவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக பழகிய இந்திய திருநாட்டுடைய ஒற்றுமையை ஒருபோதும் உங்களால் சீர்குலைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சிலர் வகுப்புவாத எண்ணம் கொண்டு அத்தகைய பிளவு அரசியலுக்குள் சில ஆதாயங்களுக்காக அவர்கள் உள்ளே செல்லலாம். ஆனால் இன்றைக்கு சுவாமிஜி அவர்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 75 ஆண்டு காலமாக ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த மண்ணிலே களமாடி வருகிறது. சமய நல்லிணக்க கூட்டங்களை நடத்தி வருகிறோம், மக்கள் சேவை பணிகளை நடத்தி வருகிறோம். இன்றைக்கும் தீவிரவாதத்திற்கு எதிராக அது எங்கிருந்து எந்த வடிவில் வந்தாலும் எவர் செய்தாலும் அதை எதிர்த்து முதல் குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் இருக்கிறது. ஆனால் அந்த ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தை நல்லிணக்கத்தினுடைய முகமாக, சமய பெரும் ஒன்றுகூடலுக்கான இடமாக பார்த்து பார்த்து பழகிய எங்களுக்கு ஜேஹெச் என்றால் ஜிஹாதுடைய சுருக்கமா என்று அவர் சுருக்கமாக பார்த்தது எனக்கு ஒரு வியப்பை தந்தது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உள்துறை அமைச்சர் சொல்கிறார், இது ஜிஹாதுக்கும் இங்க மனசாட்சிக்கும் நடக்கின்ற யுத்தம் என்று. அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்ற ஜிஹாத் என்று சொன்னால் சண்டை என்று பொருள், யுத்தம் என்று பொருள், கண்டவர்களை வெட்டுவது என்று பொருள், குறிப்பாக இந்துக்களை எல்லாம் கண்ட இடத்தில் வெட்டி சாயுங்கள் என்ற பொருள். இப்படியான பொருள் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை, திருக்குரானிலும் இல்லவே இல்லை. ஜிஹாதிற்கான அர்த்தம் அது அல்லவே அல்ல. ஜிஹாத் என்றால் என்ன அர்த்தம்? ஜிஹாத் என்று சொன்னால் அறப்போர். அறப்போர் என்று சொன்னால் சண்டையிடுவது அல்ல.
அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது, அநீதியான ஆட்சியாளனுக்கு எதிராக குரல் கொடுப்பது, அதற்கு பெயர் தான் ஜிஹாத். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் சண்டையிலிருந்து அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்த களத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நாம் இப்போது ஒரு சின்ன ஜிஹாதில் இருந்து, அதாவது எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்கள் எதிரி நாடுகளில் இருந்து, உதாரணமாக பாகிஸ்தான்காரன் நம்ம அடிக்க வரும்போது நம்ம திருப்பி அடிக்கிறோம் இல்லை கார்கில்ல, அந்த மாதிரியான ஒரு யுத்தத்தை நிகழ்த்திவிட்டு அந்த மதீனாவுடைய பேரரசராக அண்ணல் பெருமானார் நபிகளார் அவர்கள் ஒரு யுத்தத்தை முடித்து வரும்போது சொல்கிறார்கள், நாம் ஒரு சின்ன யுத்தத்தில் இருந்து இப்பொழுது நாம் பெரிய யுத்தத்திற்கு திரும்ப வேண்டி இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். தோழர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணல் நாயகமே, நாம் இப்பொழுது ஒரு பெரும் போரை சந்தித்து இருக்கின்றோம், இந்த பெரும் போரை முடித்துவிட்டு இன்னொரு சண்டையா என்று கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், நாம் நிகழ்த்தியது ஜிஹாத், இப்போது சின்ன ஜிஹாத் என்று சொன்னால் ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜிஹாதை நாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது என்ன? உங்கள் மனதுடன் நீங்கள் மல்லு கட்டுவதுதான் ஜிஹாதில் பெரிய ஜிஹாத் என்று சொன்னார்கள். அலையடிக்கக்கூடிய மனதை ஆழ்படுத்துகின்ற கட்டுப்படுத்தக்கூடியதுதான் ஜிஹாத். இன்றைக்கு நோன்பு திருநாள் எதற்காக எங்களுக்கு பயிற்சியை தருகிறது என்று சொன்னால், பொய் பேசுவதில் இருந்தோம், புறம் பேசுவதில் இருந்தோம், தீய காரியங்களை செய்வதில் இருந்தோம், தீயவற்றை பார்ப்பதில் இருந்தோம், இந்த மனதை கட்டுப்போடுகின்ற ஒரு பெரும் பயிற்சியை இன்னும் சொல்வதானால் உள்ளத்திற்கான ஜிஹாது தான் இந்த ரமலான் நோன்பு. அப்படித்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் எங்கேயும் ஆயுதம் தூக்குவதை இஸ்லாம் தனிநபருக்கு வழங்கவே இல்லை. எந்த ஒரு மனிதன் அநியாயமாக ஒரு உயிரை கொள்கின்றானோ அவன் முழு உலகத்தையும் கொன்றவன் என்று சொல்கிறது, முழு மனித குலத்தையும் அழித்தவன். திருக்குரானுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள், ஒரு வசனத்தை கூட நீங்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் திருநபியுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அன்பு நபிகளாருடைய வாழ்க்கை முழுவதும் அன்பால் நிரம்பி கெடுக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட அவர்கள் தீவிரவாதத்தை போதித்ததில்லை, மாறாக கண்டித்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட பொதுமக்கள் மத்தியிலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் என்ற இந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை உணர்ந்திருந்து நான் கேட்கின்றேன், முஸ்லிம்களை குறித்து உங்கள் உள்ளத்திலே என்ன வைத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் பழகி பார்த்து புரிந்ததில்லை, படித்து பார்த்து தெரிந்ததில்லை. பத்திரிகையில் வர்றதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம், தொலைக்காட்சியில் வர்றதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஆப்கானிஸ்தானில் அங்கே நடக்கிறது, என்ன நடக்கிறது? யார் போய் பார்த்தார்? பாகிஸ்தானத்திலே என்ன நடக்கிறது? யார் போய் பார்த்தார்கள்? பலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது? இங்க போய் பார்த்தவர்கள் என்னை சொல்கிறார்கள். மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய எழுத்தாளரா முத்துகிருஷ்ணன் அவர்கள் பலஸ்தீனத்திற்கு சென்று வந்தார், பாகிஸ்தானுக்கு சென்று வந்தார். அவர் சொல்கிறார், அவர்களைப் போல அன்பால் ஆரத்தழுவக்கூடிய மக்களை நான் பார்த்ததே இல்லை, இவர்கள் சொல்வதற்கும் அந்த உண்மைக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே பழகி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஊடகங்களிலிருந்து வருகின்ற செய்திகளை எல்லாம் நாம் விழுங்கிவிடக் கூடாது. இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் காலத்திலே நாம் வாழ்கிறோம். செய்திகள் ஒரு சமயத்தை குறித்து அத்தனை வெறுப்பாக, அத்தனை அவதூறாக, நான் சொன்னேன் அல்லவா, முதல் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமரை இப்படி வெறுப்பை உமிழும் போது அந்த வெறுப்பு நெருப்பு பெரும் தீயாக பற்றி இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற அச்சம் அவர்கள் முஸ்லிம்களை நோக்கி பேசுகிறார்கள் என்ற அச்சம் அல்ல, இது ஒரு பெரும் தீ. இந்த தீ இந்தியாவே கருக்கிவிடும், இந்துக்களையும் கருக்கிவிடும், கிறிஸ்தவர்களையும் கருக்கிவிடும், எல்லா சமயத்தையும் இந்த பெரும் தீ பொசுக்கிவிடும் என்ற கவலை தான் எங்களுக்கு. இன்றைக்கு சுவாமி அவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள், நீங்கள் நாளிதழை படிங்கள், நாளிதழை படித்து பார்த்தால் தெரியும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார், அதிகமான பிள்ளை பெறுபவர்கள் என்று முஸ்லிம்களை குறித்து சுட்டி காட்டுகிறார். ஆனால் உண்மை என்ன? இந்த உண்மை என்பதை யார் எழுதுகிறார்னு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, பிரதமரை நாங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி என்று நான் ஆதரித்தேன், கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் ஆதரித்தோம், நாட்டை வளர்ச்சி கொண்டு வந்துருவார் அப்படின்னு. அவரை ஆதரித்ததற்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம். இவ்வளோ பொய் பேசக்கூடிய ஒரு பிரதமரா? பேசுவதெல்லாம் பொய் என்றால் எதைத்தான் நாம் நம்புவது? அவர் ஒரு புள்ளி விவரம் தருகிறார். முஸ்லிம்களுடைய பிள்ளை பெறுகின்ற விகிதாச்சாரம் அதிகரித்திருக்கிறதா என்றால் இல்லை என்பது புள்ளி விவரம். என்ன இதுக்கு ரொம்பலாம் சயின்ஸ்லாம் தேவையில்லை. எங்கள் வீட்டில் எங்கள் நல்லவாப்பா, எங்கள் வயலுவாப்பாவுக்கு 13 பிள்ளை. இப்போ 13 பிள்ளை பெறுறது யாராவது இருக்காங்களா? 2 பெறதே கஷ்டம்யா. 2 பிள்ளை பெற்றா 2 பிள்ளை பெறதே கஷ்டம், பிள்ளை பெறதே பெரிய சிரமம். எங்கிட்ட நீங்கள் இப்போ மக்கள் தொகை பெருசாகும்? ஒன்றும் பெருசாகாது. இன்னைக்கு 10-12 தேர்ச்சி விகிதங்கள் எல்லாம், தேர்ச்சி விகிதம் குறையல, தேர்வு எழுதுகிற மாணவர்கள் குறைகிறார்கள். ஏன் மாணவர்கள் குறைகிறாங்கன்னா பிள்ளை பெற விகிதம் குறைஞ்சிருச்சு. ஒரு வீட்டில் 20 பிள்ளை இருந்தது, 10 பிள்ளை இருந்தது, இன்னைக்கு ஒரு வீட்டில் 4 பிள்ளை தான். எல்லாமே நீங்கள் இதுக்கு சயின்ஸு ஆதாரமெல்லாம் தேவையில்லை. குழந்தைகள் பெறுவதை குறைச்சிக்கிட்டோம்.
அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா மதத்திலையும் குழந்தை பெறக்கூடிய விகிதம் குறையுது. எங்கிருந்தியா குழந்தை பெறக்கூடிய விகிதம் பெருகுது? பெருகலையே. இந்தியாவுடைய மக்கள் தொகை குறையுது. நீங்கள் பாருங்கள், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் TFR என்று ஒன்று உண்டு. இந்த TFR உடைய கணக்கு 1992 முஸ்லிம்களுடைய பிள்ளை பெறக்கூடிய விகிதம் 4.4, 2015 2.6 குறைந்திருக்கிறது. நான் சொல்லவில்லை, அரசு தருகிற புள்ளி விவரம். இந்துக்களுடைய புள்ளி விவரம் 3.3 இருந்து 2.1 குறைந்திருக்கிறது. இதே போல கிறிஸ்தவர்களுடைய பிள்ளை பெறுகின்ற விகிதாச்சாரம் 2.9 இருந்து 2 குறைந்திருக்கிறது. பௌத்தத்திலே 2.9 இருந்து 1.7 குறைந்திருக்கிறது. சீக்கியத்திலே 2.4 இருந்து 1.6 குறைந்திருக்கிறது. ஜெயின் மதத்திலே 2.4 இருந்து 1.2 குறைஞ்சிருக்கு. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் குழந்தை பெறுகின்ற விகிதாச்சாரம் 2015 வெறும் 0.5 விழுக்காடு. இப்போ அப்படி இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களோட அதிகமாக குழந்தை பெறுபவர்கள் இந்துக்கள் தான். நான் சொல்லவில்லை, இது புள்ளி விவரங்கள் இப்படி தெரிவிக்கின்றன. 1951 சுவாமிகள் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். 1951 வந்த ஒரு ஆய்வு 2011 முஸ்லிம்களுடைய இந்துக்களுடைய வருடாந்திர குழந்தை பெறக்கூடிய விகிதம் 20.7 இருந்து 16.4 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. 1951 இருந்து முஸ்லிம்களுடைய குழந்தை பெறக்கூடிய விகிதம் 32.7 இருந்து 24.7 குறைந்திருக்கிறது. இப்போ எங்கே கூடியிருக்கு? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நம்ம நேரம் இல்லை. அப்படியே விளங்கிறோம், அப்படியே புரிஞ்சுக்கிறோம். தமாசா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது, பாய் உங்களுக்கு என்ன பாய் டஜன் கணக்கில் பெற்றுவீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வெறுப்பை விதைக்கக்கூடியது. அதே போல் சொல்கிறார், செல்வங்களை அதிகமாக சேர்த்து வைத்துக் கொண்ட சமுதாயம். இன்னைக்கு யார் நாட்டுடைய செல்வங்கள் தாலியை பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க. இந்துக்களுடைய செல்வ விகிதம் நான் சொல்லவில்லை, அங்கே உள்ள புள்ளி விவரம் சொல்கிறது. சாதி இந்துக்கள், உயர் சாதி இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லி அவருடைய செல்வ விகிதம் 42 விழுக்காடு இந்த நாட்டில். அதே போல சாதி இந்துக்களுடைய விழுக்காடு 30.7 விழுக்காடு செல்வம் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய புள்ளி விவரம் செல்வம் 8.1 தான். ஆனால் பட்டியலினத்தினுடைய செல்வ விழுக்காடு 7.6. ஆனால் இதெல்லாம் நீங்கள் இந்த தரவுகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த வெறுப்பை எப்படி முறியடிப்பது? இன்றைக்கு இந்த வெறுப்பு நெருப்பு அப்படியே படர்ந்து வரும்போது வட மாநிலங்களில் எல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு அவர்கள் துணிகிறார்கள். புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் பஷீர் அகமது அவர்கள் அழகாக சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் மாமன் மச்சானாக அண்ணன் தம்பிகளாக இந்த மண்ணிலே இருக்கின்றோம். இந்த நீர் மோர் பந்தல்களை எல்லாம் திறந்து வைத்து எல்லா சமயத்தினருக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. நான் புதிய தலைமுறை பிள்ளைகளை பார்த்து பேசுகிறேன், இளைஞர்களை பார்த்து பேசுகிறேன். கடந்த தலைமுறையில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தோம், ஒன்றாக பழகினோம், ஒன்றாக உண்டோம். ஆனால் இன்று தலைமுறை பிள்ளைகள் வெறுப்போடு பார்க்கிறோம். ஒரு தாடி வச்சு தொப்பி வச்சுட்டு பார்த்த பாயின்னு சொல்லி பார்த்ததை ஒரு காலம் மாறி இன்றைக்கு அப்படி பார்க்குற பார்வை. ஏன் இந்த பார்வையில் மாறுபாடு என்று சொன்னால், இந்த வெறுப்பு நம்மை அறியாமலே. அதனால்தான் இன்றைக்கு இந்த சமய நல்லிணக்க கூட்டத்தில் இதையெல்லாம் பேச, இந்த வெறுப்பை அகற்றாமல் என்னதான் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் சொன்னாலும் உள்ளே போகாது. ஏனென்று சொன்னால் இந்த செய்தி நம் உள்ளால் ஊடுருவி கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனசாட்சியுடன் பேசி பாருங்கள். எனவேதான் இந்த பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதை இடித்துவிட்டு கோயில் கட்டினார். இன்றைக்கு என்ன சொல்றார்கள்? அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமை. காசி பள்ளி, மதுராவுடைய பள்ளி, இதெல்லாம் கட்டி இடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு செய்தியை இன்றைக்கு நான் படித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த செய்தியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வடக்கு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீநகர்லேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோபோரில் இருந்து ஒரு கிராமம் இருக்கிறது, மல்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பள்ளிவாசல் கட்டணும், காசு இல்லை. பள்ளிவாசல் கட்டணும்னா என்ன செய்யலாம்? அவர்களுக்கு நிதி திரட்டுவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை. ஒரு பொது அறிவிப்பு செய்கிறாங்க, நாங்கள் பள்ளிவாசல் கட்ட போகிறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை, எனவே மக்கள் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று. இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே நாம் பார்த்து பழகி இருக்கின்றோம். சகோதர சமுதாய சொந்தங்கள், சாம்பவர் வடகரையில் ஒரு பள்ளியில் சகோதர சமுதாய சொந்தங்கள் எல்லாம் சீர்வரிசை கொண்டு வந்தார்கள், பள்ளிவாசலுக்குள் சீர்வரிசை கொண்டு வந்தார்கள். ஏனால் அந்த உறவு இங்கே நீடித்து இருக்கிறது. ஆனால் இங்கே என்னவென்று சொன்னால், நெடுங்காலமாக பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கும், பள்ளிவாசல் கட்டுறதில்லை, அந்த பள்ளிவாசலில் பாத்ரூம். பள்ளிவாசலை பொறுத்தவரை மற்ற மத வழிபாட்டு தலங்களை விட எங்களுக்கு என்னென்னா ஒலு செய்யணும், கண்டிப்பாக தண்ணீர் வேண்டும்,
அங்கே கழிப்பறைகள் இருக்க வேண்டும். எனவே இந்த வசதியோடு சேர்த்து இருக்கணும். அதில் அடிக்கடி டேமேஜ் ஆகும். நாங்கள் மராமத்து பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு 50 பேர் வந்து மனு போட்டு நிற்பான். நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போனோம்னா அவர் அப்படியே எடுத்து கடவுளை போட்டுருவார். இப்படியான ஒரு சிக்கல் இருந்தது. பள்ளிவாசல்களை மராமத்து பண்ண முடியாது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோயில்களை மராமத்து பணியை செய்யக்கூடிய பெரும் பொறுப்பை இன்றைக்கு திருவடிக்குடில் சுவாமி அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய பெரிய பணி, பல கோயில்களை அவர்கள் மராமத்து பணி செய்திருக்கின்றார்கள். எத்தனை கோயில் செஞ்சிருப்பீங்க சுவாமி? 300 கோயில்களை அவர்கள் பராமரித்து செய்திருக்கின்றார்கள். அவ்வளோ அரும்பணியை அவர் செய்து வருகிறார்கள். பாழடைந்த கோயில்களை போய் அங்கே பூஜை செய்வதற்கான ஏற்பாடு 300. அதை ஒரு பள்ளிவாசல் நாங்கள் செய்ய முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் சுத்துக்கு மழை போட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். வழிபாட்டு தலங்களிலே நீங்கள் புதிதாக கட்டுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் நடைமுறையில் உள்ள அந்த நிலையை மாற்றி அமைத்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியர் 30 நாட்களுக்குள் பதில் சொல்லி ஆக வேண்டும். 30 நாள் தான், அதுக்கு மேலே நீங்கள் வைத்திருக்க கூடாது. மராமத்து செய்வதற்கும் பணியை புதுப்பிப்பதற்கும் நீங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அருமையான ஒரு பொதுவான செயல்பாட்டு வழிமுறையை வழங்கியிருக்கின்ற தமிழ்நாடு அரசிற்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன என்று சொன்னால், இது போல அந்த மல்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிவாசலை புதுப்பிப்பதற்காக அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கின்றார்கள். நாங்கள் இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்ட போகிறோம், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த உதவிகளை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்படி அந்த உதவிகளை கேட்கும்போது ஒரு ஆளுக்கு எதுவுமே கையில் காசு இல்லை. என்ன பண்ணுறாரு? கேட்குறாங்களே ஏதாவது கொடுக்கணுமே. ஒரு வயதான பெண்மணி, அவங்க வீட்டில் இருந்து ஒரு கோழி, அந்த கோழி ஒரு முட்டை போட்டது. அந்த அம்மா பார்த்தாங்க, பள்ளிவாசலுக்கு இந்த முட்டையை தானமாக கொடுத்தா என்ன, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு. அந்த அம்மா ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்து வந்து, ஐயா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு என்னுடைய சார்பாக அந்த முட்டையை வச்சுக்கிறேங்க அப்படின்னு. முட்டையை வச்சுட்டு என்ன செய்கிறது? ஒரு நேரத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன். நபிகள் பெருமானார் அவர்கள் யுத்தத்திற்காக ஒரு பெரும் நிதியை திரட்டுகிறார்கள். தோழர்கள் எல்லாம் நிறைய செல்வந்தத்தை கொடுக்கின்றார்கள். செல்வம் முளமிக்க தோழர்கள் எல்லாம். ஒரு தோழர், அபூபக்கர் என்ற தோழர் சொல்கிறார், என்னிடம் உள்ள செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்கிறார். உமர் என்ற தோழர் சொல்கிறார், என் செல்வத்தில் உள்ள பாதியை கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் போன்றவர்கள், அப்துரஹ்மான் பின் அவுஃப் போன்ற பெரிய செல்வந்தர்கள், உஸ்மான் ரலில்லா போன்ற பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் பெரும் செல்வ குவியல்களை கொண்டு வந்து விடுகிறார். அப்போ ஒரு தோழருக்கு கையில் காசு இல்லை. ஆனால் நபிகளார் கேட்கின்றார, இந்த இதில் நாம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணுமே என்று நினைத்து ஒரு யூதருடைய தோட்டத்தில் இரவெல்லாம் நின்று கிணற்றிலே தண்ணீர் இறைத்து ஊற்றுவார். கொஞ்சம் கிடைத்த ஒரு பேரித்தங்கனி அவர் கையில் கிடைத்தது. அந்த பேரித்தங்கனி எடுத்து வந்து யுத்த நிதி கொடுக்கறதுக்காக வர்றார். வந்து பார்க்கிறாரு, எல்லாம் செல்வங்கள் குவிந்து இருக்கின்றன. அவர் சொல்றார், இந்த பேரித்தங்கனியை வச்சுட்டு நான் என்ன செய்யறது? வெட்கப்பட்டு திரும்பி போறார். நபிகளார் கவனித்து விடுகிறார். அவரை அழைக்கின்றார், அன்பு தோழரே இங்கே வாங்க. என்ன அவர் வந்தார பார்த்துட்டு போறாரு, அவரை கூப்பிடுங்க. அவர் வந்து ரொம்ப வெட்கப்பட்டு சொல்றாரு, நபிகளாரே நீங்கள் யுத்த நிதி கேட்டீர்கள், எங்களிடம் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் இரவெல்லாம் ஒரு யூதனுடைய தோட்டத்திலே உழைத்து எனக்கு கிடைத்த பேரித்தங்கனிகளை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைத்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் இந்த யுத்த குவியல்களிலே, யுத்த நிதி குவியலிலே இந்த பேரித்தம்பளம் ஒன்றுக்கும் ஆகாது என்று நான் வெட்கப்பட்டு திரும்புகிறேன் என்று சொன்னபோது நபிகளார் அவர்களை அழைத்தார்கள். கைகளை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள். காய்த்து இரவெல்லாம் கயிறு இழுத்து காய்த்து போன அந்த கரத்தை முத்தமிட்டு சொன்னார்கள். உழைக்கும் கரம் சிறந்த கரம் என்பதை முத்தமிட்டு சொல்லிவிட்டவர்கள் சொன்னார்கள், இந்த பேரித்தங்கனிகளை இங்குள்ள செல்வங்களின் மீது ஒவ்வொன்றின் மீது வையுங்கள். இந்த பேரித்தங்கனியின் மீது இறைவன் புரிகின்ற அருள் இந்த செல்வத்தின் மீது நிரம்பட்டும் என்று சொன்னார்கள். பேரித்தங்கனி அல்ல, அது அவருடைய எண்ணம். அதே போல இந்த மஸ்ஜித் நிர்வாகம் அந்த முட்டையை உதறி தள்ளிவிடவில்லை. அந்த முட்டையை என்ன செய்யலாம்? என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. ஐயா நாங்கள் இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு ஒரு நிதி கேட்டோம், ஒரு அம்மா வந்து முட்டை கொண்டு வந்துருக்காங்க, எங்களுக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த முட்டையை யாராவது விலைக்கு எடுத்துக்கொள்வீர்களா என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். நான் நீ என்று போட்டி போட்டு அந்த முட்டையை வாங்குகிறார்கள். ஒரு சாதாரண டேனிஷ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 70,000 ரூபாய்க்கு அந்த முட்டையை வாங்குகிறார். வாங்கிட்டு அந்த முட்டையை பள்ளிவாசலுக்கே திருப்பி கொடுக்குறாரு. அந்த முட்டை திருப்பி ஏலத்துக்கு போகுது. அந்த முட்டையுடைய விலை இன்றைக்கு 2,26,350 ரூபாய். 2,26,350 ரூபாய் அந்த பெண்மணி பேரிலே வர வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதுவெல்லாம் என்னவென்று சொன்னால், சமய நல்லிணக்கத்திற்கு அவர்கள் தருகின்ற பெரும் மதிப்பு. உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அந்த
ஒரு பெரும் மகிழ்வைத்தான் இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்று. எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கவலை என்னவென்று சொன்னால், நல்லவர்களுடைய மௌனம் தான் இன்றைக்கு ஆபத்தானது. பிரதமருடைய பேச்சு எங்களுக்கு அச்சத்தை தராது. அவர் அப்படித்தான் பேசுவார், பேசுவதற்காகவே வந்திருக்கிறார், பேசுவார். ஆனால் கேட்கின்ற நீங்கள் நம்பி விடுவீர்களோ என்பதுதான் எங்களுக்கு பயம். நீங்கள் நம்பிவிட்டால் இந்த இந்தியா இந்தியாவாக இருக்காது. எனவே நல்லவர்களுடைய மௌனம், ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த வேடிக்கை நம்மீதும் ஒரு நாள் பலிகடாவாக மாறிவிடும். எனவே அந்த பெரும் தீமையை நாம் பார்க்கும் போதெல்லாம் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு அச்சம் தருவது எதிரிகளுடைய வார்த்தைகள் அல்ல, நல்லவர்களுடைய நண்பர்களுடைய மௌனம்தான். வீட்டிலேயே சண்டை நடக்கும், மாமியா மருமகளுக்குள்ள வீட்டில் நடக்கும். அந்த மருமகளுக்கு ஒன்று என்னன்னா, என் பக்கத்தில் நின்று பேச மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரன். எனக்கா ஏன் நீ பேசுற? நீ பேசியிருக்கணுமே. இந்த மௌனம் தான் எனக்கு அச்சம் தருகிறது. வேண்டாம், இப்படிப்பட்ட கணவனே வேண்டாம். எனக்கா நீ பேசியிருக்க வேண்டாமா? அவங்க அம்மா அவ்வளோ சொல்றாங்க. அப்போ நாம் யாருக்காக பேசுகிறோம் என்ற ஒரு நீதிக்காக நான் பேசுகின்ற குரல். எனவே நாம் உண்மைக்காக பேச வேண்டும், நீதிக்காக பேச வேண்டும், வாய்மைக்காக பேச வேண்டும். இந்த மண்ணிலே அன்பையும் அறத்தையும் தழுவுவதற்கான முயற்சிகளை நாம் காலமெல்லாம் எடுத்து நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த வெறுப்பு நிழலிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்கிறோம். வாருங்கள், நாம் ஒருவரை அறிந்து கொள்வோம், நாம் சுய ஆய்வு சொல்வோம். நம் உள்ளத்திற்குள் எங்கிருந்து இந்த வெறுப்பு வந்தது? ஏன் ஒரு சகோதரனை நாம் வெறுக்க வேண்டும்? இந்த வெறுப்பு என்னவாக மாறுகிறது? அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பெருமளவில் தடை செய்து விடுகிறது. எனவே இந்த வெறுப்பின் பூமியை அன்பின் பூமியாக மாற்றுவதற்கான பெருமுயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த சமய நல்லிணக்க ஈதுமிலன் நிகழ்ச்சிகள். இந்த ஈதுமிலன் நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்கள் சொல்கின்ற செய்திகள், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுங்கள், ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். தொலைவிலிருந்து பார்க்கும் வரை நான் வேறு, நீங்கள் வேறு. நாங்கள் அருகருகே வந்து விட்டால் நாம் எல்லாம் ஒன்றுதான். எனவே வாருங்கள், நெருங்கி பழகுங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள ஐயங்களை எல்லாம் நீங்கள் மனம் திறந்து கேளுங்க. ஏன் பாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் நோன்பு வைக்கிறீங்க? ஏன் பள்ளிவாசல் வந்து கொடுக்குறீங்க? ஏன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சத்தம் போடுறாங்க? ஏன் அரபியில் பேர் வைக்கிறீங்க? ஏன் எங்கே உள்ள மசூதியாக விட்டு கௌபத்துல்லா போய் சுற்றுறீங்க? உருவம் இல்லாத கடவுள்னு சொல்கிறீங்க. ஏன் கௌபத்துல்லா போய் கல்லை முத்தமிடுறீங்க? ஏன் பெண்களுக்கெல்லாம் ஹிஜாப் பண்ணிட்டு போடுறீங்க? உங்கள் உடல் தான் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கு, ஆன்மாவெல்லாம் பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் பாகிஸ்தான் உங்களுக்கு என்னையா உறவு? தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சந்தேகங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. இன்றைக்காக கேட்டிருப்போமா? கேட்காத வரை இது ஒரு விஷமரமாக வளர்ந்துவிடும். ஒரு கட்டத்திலே வெறுப்பு நம்மை அறியாமலே வந்துவிடும். எனவே இதையெல்லாம் மாற்றுவதற்காக அந்த கேள்விகளை எங்களிடம் கேளுங்கள், மனம் திறந்து பேசுங்கள். பேசும்போது எவ்வளோ பொய்கள் என்று தெரியும். நான் இன்றைக்கு இந்த மேடையில் சுவாமி அவர்கள் இன்றையுள்ள நாளிதழுடைய செய்தியை சொன்னதுக்காக சில விளக்கங்களை சொன்னேன். மறுத்து பேசுவதற்காக கூடுதல் விளக்கங்களை சொன்னேன். நாம் இந்த ஆய்வுகளை பார்க்கும் போதெல்லாம் நிறைய உண்மைகள் வெளிவரும். எனவே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவன். யாரார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், மெய்ப்பொருள் உண்மை இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். எனவே உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நெருங்கி வந்து உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அதற்கு இந்த சமய நல்லிணக்க கூட்டங்கள் பெரிதும் நமக்கு வழிவகுக்கிறது. இந்த நோன்பு திருநாள் தருகின்ற செய்தி அதுதான். என்ன செய்தியை நோன்பு திருநாள் தருகிறதுனா, இது குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம். இதுதான் திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம். இந்த திருக்குர்ஆன் இறக்கியருளப்பட்ட இந்த மாதத்தை முஸ்லிம்கள் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் நோன்பு வைக்கின்றோம். திருக்குர்ஆன் இறக்கியருளதுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தணும்னா தேங்க்ஸ்ன்னா போய் பட்டினி கிடக்கணும்னு என்ன இருக்கிறது? இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதற்கான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் திருக்குர்ஆன் படிக்கலாம். திருக்குர்ஆன் படிக்கக்கூடாது என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். அவர் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறார். உலக மக்கள் அனைவருக்குமான இறைவன், உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்தவர் இறை தூதர், உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்த வேதம். இது முஸ்லிம்களுக்கான குலச்சொத்து அல்ல, முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல. எனவே இந்த வேதத்தை நீங்கள் படிக்கணும். பாய் ஒரு குர்ஆன் கொடுங்க, உரிமையோடு கேட்கலாம், சண்டை போட்டு வாங்கலாம், வாங்கி படிங்க. என்ன ஐயம் இருக்கிறதோ அதை அடிக்கோடு இடுங்கள், அதை நீங்கள் பேசுங்கள். இதுதான் நமக்குண்டான அன்பை பெருக்கும். நம் அருகில் இருக்கவில்லை அறிந்து கொள்வதற்காக இதுதான் இஸ்லாத்துடைய மூல ஆதாரம். இதில் ஏதாவது பிழை இருக்கிறதா? இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இது ஏதாவது தவறான செய்தியை இந்த மக்கள் மத்தியில் சொல்கிறதா? இது வெறுப்பை ஊட்டுகிறதா என்று நீங்கள் படித்து பார்த்தால்
நீங்கள் மெய் சிலிர்த்து விடுவீர்கள், கண்கள் கலங்கி விடுவீர்கள். இது வெறும் முஸ்லிம்களுக்கு வழிபாடுகளை சொல்ல வந்த வேதம் அல்ல, ஒரு சமுதாயத்தை பயிற்றுவிக்க வந்த வேதம், வழிகாட்டும் வேதம். இந்த வேதம் வழிகாட்டுகிறது. எதற்கெல்லாம் வழிகாட்டுகிறது? வெறும் தொழுகை நோன்புக்காக வழிகாட்டவில்லை, வாழ்வின் ஒவ்வொரு செயலுக்கும் வழிகாட்டுகிறது. பிறந்தது முதல் இறப்பது வரைக்கும் மட்டுமல்ல, இறப்பிற்கு பிறகும் கூட என்ன நடக்கும் என்பதை இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது, சிந்திக்க சொல்கிறது. இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீர்களா? இதை குறித்து சிந்திக்காதவரை உங்களுடைய இதயங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, சிந்தித்து பாருங்கள். இறைவன் ஒருவனா பலவா? ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் இருந்தால் அந்த பூமியுடைய நிலவரம் எப்படி இருந்திருக்கும்? இறைவன் ஒருவன் என்றால் அந்த இறைவன் யார்? அந்த இறைவனுக்கும் உங்களுக்குமான உறவு என்ன? இறைவன் ஒருவன் தான், இதற்கான ஆதாரம் என்ன? எல்லாவற்றையும் திருக்குர்ஆன் சொல்லி தருகிறது. அந்த இறைவனின் பக்கம் நாம் எப்படி திரும்ப வேண்டும்? அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன? அதுவெல்லாம் இந்த திருக்குர்ஆன் சொல்லி தருகிறது. பட்டினி கிடப்பதினால் இறைவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நாம் பட்டினி கிடப்பதன் மூலமாக ஒரு பயிற்சியை மேற்கொள்கிறோம். அந்த பயிற்சி இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு நலன் தரக்கூடிய பயிற்சியாக மாறுகிறது. எனவே இந்த திருக்குர்ஆனை நீங்கள் நெருங்கி வந்து வாசித்து பார்த்தால் இது பல தத்துவங்களை பேசுகிறது, மனித உறவுகளை குறித்து பேசுகிறது. மதுவுக்கு எதிராக இன்றைக்கு சுவாமி அவர்கள் பேசுகிறார்கள். எனக்கெல்லாம் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சுவாமிக்கு வந்து குர்ஆனை திறந்து சூரா பக்ராவில் 285 வசனத்தை ஓதி காட்டுங்கன்னு சொல்லி குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமியை நான் பார்க்கும்போது உள்ளபடியே மகிழ்ந்து போகிறேன், நிகழ்ந்து போகிறேன். எனவே இந்த குர்ஆனை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அது சொல்லக்கூடிய செய்திகள், முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் தனியாக இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று சொல்லி அது சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அது முஸ்லிம்களுக்கான செய்திகள் அல்லது இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான செய்திகள். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே என்று மனித சமுதாயத்தை பார்த்து சில செய்திகளை சொல்கிறது. சுவாமிஜியுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வசனங்கள் இதில் இருக்கிறது. மதுவுக்கு எதிரான, மது இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் நாசப்படுத்துகிறது, மதுவை எப்படியெல்லாம் இஸ்லாம் தடை செய்தது என்பதை மிக அழகாக இந்த திருமறை சொல்லி காட்டுகிறது. போதை எவ்வளவு ஆபத்து என்பதை சொல்லி காட்டுகிறது. வட்டி எவ்வளவு இந்த சமுதாயத்திற்கு ஆபத்தானது என்பதை சொல்லி காட்டுகிறது. லஞ்சம் வாங்குவதை தவறு என்று சொல்லி காட்டுகிறது. பெற்றோரிலே ஒருவரோ இருவரோ உங்களிடம் இருந்தால் அவர்களை சி என்று கூட சொல்லாதீர்கள் என்பதை சொல்லித் தருகிறது. அனாதை கூட நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்கிறது என்று சொல்லி, இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இறை கட்டளை. இதை மீறினால் நாங்கள் இறைவன் முன்னால் ஒரு நாள் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவோம். இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய நாள் தான் இந்த 30 நாட்கள் பசி திருப்பது. வெறும் பட்டினி கிடந்து நோன்பு கஞ்சி வடையும் சாப்பிடுவதற்கு பெயர் அல்ல இந்த ரமலான் நோன்பு. எனவே இந்த ரமலான் நோன்பு எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால், மனித குலத்தை செழுமைப்படுத்துவதற்காக, மனித குலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதற்காக. எனவேதான் படைத்த இறைவனே வழிகாட்டுகிறான். வழிகாட்டுகின்ற பொறுப்பை இறைவனே ஏற்றுக்கொண்டான். அந்த வழிகாட்டுதல் எல்லா காலத்திற்கும். இந்த குர்ஆன் எடுத்து பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத படிக்க தெரியாத உம்மி நபியான முகமது நபிகளாருக்கு இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆனில் சவால் விடுகிறது. இந்த சவால் இன்றைக்கு முறியடிக்கப்படவில்லை. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள், முன்பின் முரணாக உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள் என்று இந்த திருக்குர்ஆன் சவால் விடுகிறது. அப்படி நீங்கள் ஒரு புள்ளியை கூட நீங்கள் காண முடியாது. இது மாற்ற முடியாதது என்பதல்ல, மாற்றத்திற்கு தேவையில்லாதது. என்றைக்கு இறக்கி எழப்பட்ட காலத்தில் என்ன வசனம் ஓதப்பட்டதோ அதுவே இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இது எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுகிறது. மதுரையில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டுகிறது, உகாண்டாவில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டுகிறது, ஜப்பானில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டுகிறது. இது இன்றைக்கும் வழிகாட்டுகிறது, நேற்றைக்கும் வழிகாட்டியது, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் வழிகாட்டியது, பல ஆண்டுகளுக்கு முன்பு வழிகாட்டுவர். ஏன்? முதல் மனிதர் ஆதமிற்கே இறைவன் வழிகாட்டினான். முதல் மனிதரே முதல் தூதர். நாளை வழிகாட்டும் ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்திர உலகம், இயந்திர உலகம் வந்தாலும் சரி, அந்த இயந்திர உலகத்திற்கும் குர்ஆன் வழிகாட்டுகிறது. எப்படியா? படித்து பாருங்கள். எனவே இது ஒரு அறிவின் வேதமாக இருக்குது. அறிவுடன் ஒரு உரையாடலை நிகழ்த்துகிறது. இது முஸ்லிம்களுக்கு ஏதோ சடங்கு சம்பிரதாயத்திற்காக, தொழுகைக்காக வந்த ஒரு வேதம் அல்ல. எனவே இது மனித குலத்தை ஒருங்கிணைக்கிறது, மனித குலத்தினுடைய நன்மை குறித்து சொல்கிறது. இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, பெரும் தீமைக்கு எதிராக குரல்களை எழுப்புகிறது, அதே போல நன்மைகளை ஊக்குவிக்கிறது. இறைவன் திருமுன்னால் ஒரு நாள் நிறுத்தப்படுவோம் என்ற அந்த எச்சரிக்கையை விடுக்கிறது. எனவேதான் அன்பு தோழர்களே, நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், இந்த திருமறையின் பக்கம் திரும்புங்கள். உலகம் முழுவதற்குமான வழிகாட்டுதல் நிரம்பி இருக்கிறது. எனவே இந்த திருக்குர்ஆனுடைய கட்டளை தான், அதனுடைய செயல் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு தான் இன்றைக்கு இந்த குர்ஆனுடைய திருவிழாவாக நாங்கள் இந்த நோன்பு திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் எல்லாம் நெருங்கி வந்து பேச வேண்டும், உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். நம் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை, கசடுகளை எல்லாம் நீக்கிவிட்டு
மீண்டும் நாம் அந்த பழைய இந்தியாவிற்கு திரும்பிவிட வேண்டும். மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக, தொப்புள் கொடி உறவினர்களாக நாமெல்லாம் இந்த மண்ணிலே எப்படி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் இருந்தோமோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் நாமெல்லாம் ஒரு ஆறத் தழுவிக் கொள்வதற்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சி வழிகாட்டும் ஒளிகாட்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தொடர்ந்து இந்த மண்ணில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமாக இத்தகைய நல்லிணக்க நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக வாருங்கள், இணைந்து பயணிப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.